ஐயனார் துணை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் சோழன் இருக்கிற நிலைமையை பார்த்த உடனே நிலாவால் தாங்கிக்கவே முடியல. அதனால் திவ்யா கிட்ட கொடுத்த பணத்தை ரிட்டன் வாங்கிட்டு போகிறாங்க. சோபனை இருந்துட்டு திவ்யா கிட்ட போயிட்டு என்ன என் ஹஸ்பண்டை வர சொல்லி அவங்களுடைய ஹஸ்பண்ட் செம்ம கெத்தா பணத்தை கொடுத்தாங்க. அதனால் என் ஹஸ்பண்ட் எவ்வளோ தூரம் அசிங்கப்பட்டாருன்னு தெரியும்ல, எல்லாமே தெரிஞ்சது தான். ஆனால் இப்போ நிலாவுக்கு என்ன அர்ஜென்ட்டுன்னு ஒன்றுமே தெரியலையே. கொடுத்த பணத்தை உடனே வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி விடு, நிலா கிட்ட நான் ஒன்று பணத்தை எதிர்பார்த்தாலாம் அவங்கள நான் பார்ட்னர்ஷிப்பில் சேர்த்தலை. எப்போ இருந்தாலும் கொடுக்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான். அது மட்டும் கிடையாது, நிலா கிட்ட நல்ல டேலண்ட்டாக இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களால நம்மளோட பிஸ்னஸ்க்கு லாபம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சோபனா இருந்துட்டு நேராக அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே போயிட்டு நிலா திரும்ப பணத்தை வாங்கிட்டு போன விஷயத்த சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஏன் முன்னாடி கொடுக்குற மாதிரி பணத்தை கொடுத்துட்டு இந்த பக்கம் நிலவை விட்டு பணத்தை வாங்கிட்டு வர சொல்கிறானா? ஏதோ என்னை பார்த்து பேசுன்னு சொன்னால் முதல்ல பார்ட்னர்ஷிப்னால் என்னென்னு உனக்கு தெரியும் தானே? தெரிஞ்சிருந்தோம் இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். அவனை நாளைக்கு நான் மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சோபனாவோட ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா இந்த சைடு நிலா இருந்துட்டு சோழனோட ஓனரை பார்த்து அவரை செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு தயவு செஞ்சு அவரை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவரும் போயிட்டு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.